ஏன் நான் மைக்கில் ஆட்டுறேன்னா, இந்த வீடியோவும் வைரல் ஆகி மதகஜராஜா எப்படி ஹிட் ஆகினோ அதே மாதிரி இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட் ஃப்ளவர் படம் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதனால தான் இந்த செய்தி செஞ்சேன். இருக்கிற எனக்கு ஜாம்பவங்கள், எனக்கு பிடிச்ச நண்பர்கள், சினிமா சார்ந்த நண்பர்கள், வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெல்விஷர்ஸ் எல்லோருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல உங்கள் எல்லோருக்கும் பி வாசு சாராக தெரியும், லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர். எனக்கு பி வாசு அங்கிள். பி வாசு சார் வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பி வாசு நிறைய இயக்குநர்கள் ஒரு படம் 2 படத்துலேயே அப்படி போயிடுறாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் நம்ம மனசில் நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் விஷன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் ரத்னம் சார், சுரேஷ் மேனன் சார், எங்கள் வயசுக்கு இணையாக இருக்கிற வைஜி மகேந்திரன் சார், ஜான் விஜய் டாலிங் எல்லோரும். அதே மாதிரி டாக்டர் சுராஜ் சார். நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டர், இவருக்கு முதல்ல கொடுக்கணும். ஏன்னா டாக்டர் கிட்ட நம்ம போகிறது சிகிச்சைக்காக. அப்பா சந்தோஷமாக வரல நம்ம சரியாக இருக்கும். ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் அவரோட காட்சிகள் நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 10-10:30 தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும். நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ்ஸு, சர்ஜன்ஸு, டாக்டர்ஸு எல்லோரும் பார்க்குறது ஆதித்யா சேனல், சிரிப்பொலி சேனல். அதில் இவர் இயக்குன என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்களில் வடிவேலு காமெடி, சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்களுக்கு மெடிசனாக அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இறக்கிறது அவரோட திரைப்படங்களோட நகைச்சுவை காட்சிகள். ஸோ அந்த வகையில் அதனால தான் டாக்டர் சுராஜ் சார் சொன்னால் ரொம்ப சந்தோஷம் சார். யூஸ்வலாக ஹீரோ தான் கெட்டப் மாற்றி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் ஒரு இயக்குனர் கெட்டப் மாற்றி வந்திருக்காரு. முதல்ல இந்த விழாக்கு இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியாக அளிக்குதோ அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை. ரொம்ப நன்றி. நீங்கள் முதல்ல ரெட் ஃப்ளவர் திரைப்படத்துக்கு இந்த விழாவுக்கு வந்ததுக்கு எல்லோரும் ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது என்னோட கடமை. தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த வெள்ளி திரையில என்ன காணப்படுதோ அதுதான் படம். அது சின்ன ஹீரோவாக இருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் புதுமுக இயக்குனர் இருந்தாலும் பெரிய இயக்குனர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம். ஸோ அந்த வகையில் என்னோட கடமையாக என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு, எல்லோருக்கும் வேலை இருக்கும், பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நான் விக்னேஷ்க்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வரேன்னு நான் சொன்னது காரணம் அவர் மனசார பேசினார் பாருங்களேன். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானங்கள் தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காங்க பயணம். அது அவரோட வழியில் எனக்கும் அந்த உணர்வு இருக்குது. ஸோ அந்த வகையில் விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் மிகப்பெரிய திருப்பு முனையாக இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ் நான் வாழ்த்துறேன். விக்னேஷ்க்கு புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், மோஷன் போஸ்டர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பொதுவாக 2025 என்ன நடக்குது, நடைமுறை செயல் என்ன நடக்குதுன்னு பண்ணுறதுக்கே பல இயக்குநர்கள் திண்டாடுறாங்க. ஆனால் இவர் 2047 என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு கதையை பண்ணியிருக்காரு. அது இன்ஃபேக்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஹிஸ் விஷன். ஐ விஷ்